அதிகாலை 5 மணிக்கு ஃபஜ்ர் தொழுதுவிட்டு கல்யாண பந்தலுக்கு வந்து பார்த்தேன். இங்கே ஒரே பரபரப்பாக காணப்பட்டது. இங்கே சேர்கள் ஒரு பக்கம் அழகாக அடுக்கி வைத்தனர். அங்கே சமையல் கட்டுக்கு செல்லும்போது அங்கே ஒவ்வொருவருக்கும் பார்சல்கள் எடுத்து அனுப்பி கொண்டிருந்தனர். இப்பொழுது அந்த காட்சி வரும் பாருங்கள். அனுப்பும் பார்சல்கள் எல்லாம் குடும்பத்தாரின் லிஸ்ட்டு போட்டு ஒவ்வொன்றாக சரிபார்த்து இந்த குடும்பத்தாருக்கு அனுப்பி வைத்தார்கள். அந்த காட்சியை பாருங்கள். பெரிய பையில ஒண்ணு பையில 2 வரணும். அஸ்ஸலாமு அலைக்கும். சலாம் வாங்க மன்சூர் சார். சுத்த பையில 3 கொடுங்க. சரியா இருக்கா? நல்லா இருக்கா? கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிருக்கீங்க. ஆமா. எப்படி இருக்குது சமையல்லாம் எப்படி போயிட்டு இருக்குது? அப்படியா? எப்படி எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணீங்க? அது சரி சரி ரைட். எல்லாம் இப்போ தயார் 10 செட்டு இது பண்ணிட்டாங்களா பாருங்க. பாருங்க பிரியாணி மாஷா அல்லாஹ். ஏன் 12 லாஸ்ட்டுக்கு அப்படியே பாருங்க. வாங்க 4 பீஸ். பிரியாணி தான் 30 கிலோ அரிசிக்கு 60 கிலோ கறி போட்டுருக்காங்க. ஸ்பெஷல் செம்ம டேஸ்டாக இருக்கும், ஸ்பைசியாக இருக்கும். ஸ்பெஷல் ஃபுல்லாக கிட்ட கிட்ட கறியாக தான் இருக்கும். சரி 10 செட்டி பாக்கி பிஞ்சு கறியாக இருக்கான். பிஞ்சு கறி
ஆள் சட்டி பாக்கி இருக்கு. இது தயார் நிலையில கோஸ்மேயி முந்திரி பாதாம் பிஸ்தா ஏலக்காய் பட்டை. நான் இதுவரையும் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு காணாத ஒரு காட்சியை இங்கு காண்கின்றேன். அதிகாலை 5:30 மணி இங்கு பிரேக்ஃபாஸ்ட் தயார் செய்து சொந்தங்களுக்கு பார்சலாக அனுப்பும் இந்த காட்சி நான் எங்கும் பார்த்ததில்லை, எந்த கல்யாணத்திலும் பார்த்ததில்லை. இதுவும் ஒரு மாற்றமான ஒரு அற்புதமான ஒரு ஏற்பாடாக இருந்தது. எல்லா வீட்டிலும் எடுப்பு சாப்பாடு ஒன்று பகலாக இருக்கும் அல்லது இரவாக இருக்கும். இதுவோ அதிகாலை 5:30 மணிக்கு அனுப்பப்படுகின்றது. இதில் என்னவெல்லாம் கொடுக்கின்றனர்? ஏறக்குறைய 1/2 கிலோ சமைத்த ஆட்டிறைச்சி, பரோட்டா, இடியாப்பம் மற்றும் ரவா போன்ற கடப்பாசி போன்றவற்றை பேக் செய்து இதை அனுப்புகின்றனர். பெரிய சமையல் கமகமக்கும் பிரியாணி ரெடியாகி கொண்டிருக்கின்றது. பாருங்கள், ஏற்கனவே நான் சொன்ன சில தகவல்கள் தப்பாக இருக்கலாம். ஏனென்றால் எனக்கு கிடைத்த தகவலை நான் சென்ற காணொளியில் பதிவிட்டிருந்தேன். இதில் அவர்கள் ஏறக்குறைய 1200 கிலோ இறைச்சி மட்டுமே பயன்படுத்துகின்றனர். நான் ஏற்கனவே 2500 கிலோ என்று சொல்லியிருந்தேன், அது தவறு. 1200 கிலோ இறைச்சி. இது வாங்கிய இடம் நிஜாம் மட்டன் ஸ்டாலில் வாங்கியிருக்கின்றனர். மற்றும் மொத்தமே 17 சட்டி பிரியாணிகள் என்ற இறுதி கட்ட தகவல் கிடைத்து அதை இங்கே பதிவிடுகின்றேன். சமையல் நடந்துட்டு இருக்கு, ஒரு பக்கம் பிரேக்ஃபாஸ்ட் போயிட்டு இருக்குது, ஒரு பக்கம் கறி வந்துகிட்டே இருக்குது, ஒரே பரபரப்பாக தான் இருக்குது. காலையில் 5:30 மணி, அதிகாலை 5:30 மணிக்கு ஒரே பரபரப்பாக எடுப்பு சாப்பாடு காலையில் டிஃபன் போயிட்டு இருக்குது எல்லா வீட்டுக்கும். Subscribe to Creativity channel, like, share and comment, and click on the notification bell so that you'll be notified every time we post a new video.